நாட்டின் வெவ்வேறு பிரதேசங்களில் இடம்பெற்ற 6 வாகன விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். காயங்களுக்குள்ளான 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹுங்கம வட அத பிரதேசத்தில் இன்று காலை 6:30 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கலைவலையிலிருந்து கதிர்காமத்தை நோக்கி சென்ற பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிளில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் ஒருவர் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியில் பண்டுலகம பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் காயங்களுக்குள்ளான ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். 2 மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஒரு மோட்டார் சைக்கிளை பெண் ஒருவர் செலுத்தியுள்ளதுடன் மற்ற மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவழி அனுராதபுரம் கண்டி வீதியில் கல்கமுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். டிப்பர் வண்டிகள் 2 ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பு அனுராதபுரம் பிரதான வீதியில் ஓமரா கொல்ல பிரதேசத்தில் இன்று காலை விபத்து ஒன்று இடம்பெற்றது. விபத்துக்குள்ளான லோரி வீதியை விட்டு விலகி இவ்வாறு வீடொன்றுடன் மோதியிருந்தது. சுற்றுலா சென்ற வேன் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் லோரியின் சாரதி காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் கலைவள பகுதியில் முச்சக்கர வண்டி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 2 காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குருநாகல் கெப்பட்டிபொல வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார்.